ஹரி ஓம். செப்டம்பர் 22 நவராத்திரி ஆரம்பமாகுது. நவ அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் 9, ராத்திரி அப்படின்னு சொன்னால் இரவுகள். ஸோ 9 நாள் பெண் தெய்வங்களுக்கு பூஜை நடக்கும். 10வது நாள் அதனுடைய வெற்றி கொண்டாட்டம். ஸோ விஜயதசமி, ஆயுத பூஜை, நம்ம சரஸ்வதி பூஜை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த 9 நாள் என்ன போராட்டம் நடந்துச்சு, யார் கூட சண்டை போட்டா, இந்த கதை நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதை டீட்டெயிலாக பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. நவராத்திரி எப்போ வரும்? நவராத்திரி அமாவாசைக்கு அப்புறம் வருமா, அமாவாசைக்கு முன்னாடி வருமா அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வி. அந்த அமாவாசை தேய்பிறை முடிந்த மறுநாள் பிரதமை, அந்த வளர்பிறையுடைய முதல் நாளில் ஆரம்பமாகும் நவராத்திரி. அப்படிதான் செப்டம்பர் 21ஆம் தேதி அமாவாசை, 22ஆம் தேதி வளர்பிறையுடைய முதல் நாள். ஸோ அன்னையிலிருந்து நவராத்திரி அப்படின்றது ஆரம்பமாகுது. 9 நாட்கள் நம்ம நவராத்திரி கொண்டாடுறோம். அதில் அம்பிகை அவதாரம் ஏன் எடுத்தாங்க, அதில் அந்த 3 தெய்வம் முக்கியமாக துர்கா, மகாலட்சுமி, அப்புறமா சரஸ்வதி தேவி, இந்த 3 பேருக்குள்ள இன்னும் 3 பேர். ஸோ இந்த அவதாரங்கள் ஏன் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் தேவி மகாத்மியம் அப்படின்ற அந்த ஒரு புராணத்தில் பயங்கரமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் அசுரர்கள் எத்தனை பேர்? அசுரர்கள் நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லும் போது நவராத்திரியில் மகிஷாசுரன் அப்படின்ற அசுரனை தான் நம்ம முக்கியமாக பிரதிநிதிப்படுத்துகிறோம், அதாவது முதல் ஆளாக சொல்கிறோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய அசுரர்கள் இருந்தாங்க. ஸோ அதில் மதுகைடபர் அப்படின்னு ஒரு ஆள், அப்புறமா தூம்ரலோச்சனன், அப்புறமா சண்டமுண்டன், அப்புறமா சும்ப நிஷும்பர், ரக்த பீஜன் அப்படின்னு நிறைய பேர்களில் இந்த அசுரர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தையும் அவங்க ஆட்டி படைத்தனர். இந்த அரக்கர்களை எப்படியாவது அழித்து மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் 30 முக்கோடி தேவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மும்மூர்த்திகளிடம் போயிட்டு முறையிடுறாங்க. மும்மூர்த்திகள் யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன். ஸோ அவங்களும் அவங்க சக்தியை கொண்டு என்ன பண்ணுறாங்க, புதுசாக ஒரு சக்தியை படைக்கிறாங்க. அந்த சக்தியில் மகேஸ்வரி, கௌமாரி, வராகி, மகாலட்சுமி, வைஷ்ணவி, இந்திராணி, சரஸ்வதி, நரசிம்ஹி, சாமுண்டி அப்படின்னு சொல்லி 9 வகையான அந்த ஒரு பெண் சக்தி உருவங்கள் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அசுரர்களை அழிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தேவி மகாத்மியம் அப்படின்ற புராணம் அதை சொல்லுது. ஸோ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் நிறைய இந்த கதையை சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிகிட்டே போகலாம். இவங்க 3 அவதாரம் எடுத்தாங்க, அந்த அவதாரங்களில் ஒரு அசுரர்களை அழித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரர்கள் 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அன்னையிடம் முறையிடுறாங்க. எங்கள் ராஜாக்களுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் எங்கள் ராஜாக்களை யாராவது ஒரு ஆளை திருமணம் செய்து கொள்ளணும். அப்போ நான் ஒரு சபதம் எடுத்திருக்கிறேன், எந்த ராஜா என் கூட போரிட்டு என்னை போரில் வெல்கிறானோ அவனிடம் அவன் சரணடைகிறேன், அவன் சொல்றதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராஜாக்கள் வராங்க, நிறைய பேர் வராங்க, அன்னையிடம் தோற்று போகிறாங்க. ஒரு அழகான உருவம், அது சக்தி. அந்த சக்தி என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் எல்லாரையும் கொள்ளுது. இங்கே ரக்த பீஜன் அப்படின்ற ஒரு அசுரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஒரு வரம் வாங்கியிருந்தான். அவன் உடம்புல இருந்து சிந்தக்கூடிய ஒரு சொட்டு ரத்தமும் இன்னொரு ரக்த பீஜனை உருவாக்கும். அந்த மாதிரியான ஒரு சக்தியை அந்த ரக்த பீஜன், அந்த ஒரு சக்தி அவங்ககிட்ட இருந்துச்சு ரக்த பீஜன் கிட்ட. அப்போது நிறைய உடம்புலேருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. நிறைய உலகம் முழுவதும் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் ரக்த பீஜன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருவாகிறாங்க. உடனே தேவிக்கு, அம்மனுக்கு கோபம் என்ன பண்ணுறாங்க, தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாமுண்டிக்கு ஆர்டர் போடுறாங்க. காளி அவதாரம் எடுத்து அவன் உடம்பிலிருந்து சிந்தக்கூடிய ஒரு சொட்டு ரத்தத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ரக்த பீஜனுடைய உடம்புல இருந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ரத்தங்கள் எல்லாமே அப்படியே சுண்டி போய் ரொம்ப டயர்டாகி என்ன ஆகுறாங்க, ரக்த பீஜன் இறந்து போகிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் நிறைய அசுரர்கள் நிறைய தபசு செய்து அந்த காலத்தில் நிறைய வரங்கள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை தான் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் காட்டுது. ஸோ இங்கே நிறைய தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் அவங்களுடைய உள்ள சக்தியை தேவி கிட்ட கொடுத்துட்டு அவங்க பொம்மையாக ஸ்டாச்சுவாக நின்றுட்டாங்க. அதனால தான் ஒரு அறிவில் இருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா கொலுவாக லைனாக நம்ம அடுக்கி வைக்கிறோம். கொலு பொம்மை வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா தேவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் தன்னிடம் இருந்த சக்தியை தேவியிடம் கொடுத்து அதே இடத்துல அப்படியே நின்னாங்க. அதுதான் அதுக்கான அர்த்தமாக இருக்குது. நம்ம வீட்டில் கொலு வைக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால்
அசுரர்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, கெட்ட எண்ணங்கள். நம்ம வாழ்ந்தாலும் வாழலைனாலும் அடுத்தவனை வாழ விடக்கூடாது, அவனை எப்படியாவது கீழே இறக்கணும், அவனை எப்படியாவது போட்டு கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய கெட்ட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரன். இந்த அசுரனை நம்ம சுத்தமாக அழிக்கணும். அதுக்கு நம்ம துர்காதேவியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3 நாள் பூஜை பண்ணுவோம். முதல் 3 நாள் யாருக்கு பூஜை நடக்கும் அப்படின்னு சொன்னால் துர்கை அம்மனுக்கு வந்துட்டு பூஜை நடக்கும். அதுக்கப்புறமா 3 நாள் யார் அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி. நமக்கு வந்து நல்ல ஒரு கிரியா சக்தியை கொடுக்கணும், நல்ல செல்வத்தை கொடுக்கணும். அந்த மகாலட்சுமிக்கு 3 நாள் பூஜை நடக்கும். லாஸ்ட் 3 நாள் யாருக்கு பூஜை நடக்கும்னு சொன்னால் சரஸ்வதி தேவிக்கு. நமக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவள், நமக்கு நல்ல ஒரு அறிவை தரக்கூடிய ஒரு சரஸ்வதி தேவிக்கு 3 நாள் பூஜை நடக்கும். கடைசியாக 10வது நாளாக அம்பிகை என்ன பண்ணுறாங்கன்னா விஜயதசமி அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை வந்து கொண்டாடுறாங்க. இதுதான் இந்த நவராத்திரியினுடைய கதை சுருக்கம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரியை வரவேற்க தயாராகவும், நம்ம வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம வீட்டில் வந்து நம்ம விளக்கேற்றி, கொலு வைக்கலனாலும் பரவாயில்ல, டெய்லி விளக்கேற்றுவோம் இல்லையா சுவாமி ரூமில், அந்த மாதிரி விளக்கேற்றி நம்ம சுத்தபத்தமாக இருந்து நம்ம வந்து தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வத்துடைய அருளை வந்து நம்ம பெறுவோம். தேங்க்யூ ஸோ மச்.